Hello all, let me tell you what this video is all about. நான் யாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இந்த சேனல்ல என்ன மாதிரி கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ. First of all, let me introduce myself. I am Arun Kumar. I am currently pursuing Chartered Accountancy. CA இன்டர்மீடியட் பண்ணிட்டு இருக்கேன். பேப்பர் 5 and 6 மட்டும் பெண்டிங் இருக்கு. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் என்னோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட இன்ஸ்டா ஐடி. இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து என்னோட ஸ்டடி ப்ராக்ரஸ்லாம் போஸ்ட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவேன். லாஸ்ட் அட்டம் நமக்கு ஒரு 14 மார்க்ஸில் சக்ஸஸ் டிலே ஆகிருக்கு. பட் சக்ஸஸ் டிலேட் இஸ் நாட் சக்ஸஸ் டினைட். அதுக்கு தான் நமக்கு கம்மிங் செப்டம்பர் 10th and 12th நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் 240 ஹார்ஸ் சேலஞ்ச் போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த அட்டம்ப்ட்டுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 420 ஹார்ஸ் படிக்கலாம், அதை ஒரு சேலஞ்சாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 420 ஹார்ஸ் ஜேர்னி எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த சேனல். எக்ஸாம் வரைக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த மாதிரியே இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ படித்தேன் அப்படின்னு டியூரேஷன் மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். பட் அதை தாண்டி புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்படி வந்தது தான் இந்த யூடியூப் ஐடியா. படிக்கும்போது எனக்கு வர தாட்ஸு, ஒரு கான்செப்ட் புரிஞ்சா அதை எனக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சில தாட்ஸு, சில நேரம் படிக்கிறப்ப எனக்கு வர டவுட்ஸு, சில நேரம் ரேண்டம் தாட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அவ்வளோதான். ஸோ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ப்ரொஃபஷ்னல் டீச்சிங் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் ஃப்ரம் மீ. திஸ் இஸ் சிம்ப்ளி மீ, ஹவு மை தாட் ப்ராசஸ் இஸ் வைல் ஸ்டடியிங், அப்புறம் ஹவு டு எக்ஸ்பிளைன் மை செல்ஃப் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அ கான்செப்ட், இதெல்லாம் தான் இருக்கும். பேசிக்கலி டீச்சிங் வைல் லேர்னிங். நவ் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் பர்பஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி தான். ஜென்ரலாக நம்ம பண்ணுற விஷயத்தை யாராவது நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சால் நேச்சுரலாக கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்போம்ல, அதே சைக்காலஜி தான் இங்கேயும். இன்ஸ்டாகிராமில் டெய்லி ப்ராக்ரஸ் போஸ்ட் பண்ண போகிறேன்னு கமிட் பண்ணதுனால லாஸ்ட் அட்டம்ப்ட் நான் எப்பவும் படிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக படித்தேன். அதே கான்செப்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாமே அப்படின்னு தான் இந்த சேனல். இனிமேல் நான் என்ன படிக்கிறேன், எப்படி யோசிக்கிறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுவே என்னை வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்புகிறேன். அதுதான் இந்த சேனலோட கோர் பர்பஸ். அதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டைமில் நானே என் வீடியோஸை 2x பார்த்து கான்செப்ட்ஸ்லாம் ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 10-20 இயர்ஸ் கழிச்சு என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது சிஏன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸ்க்காக நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மிஸ்ஸிங் பை 14 மார்க்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எவ்ரி செட்பேக் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ கிரேட் கம்பேக் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அண்ட் ஐ எம் ஷுர் ஒன் டே இந்த ஹோல் ஜேர்னி ஒர்த் இட்னு தோணும். This whole YouTube process will make becoming a CA a little more enjoyable அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நவ் லெட்ஸ் see what kind of content you can expect. நான் டெய்லி வந்து பேப்பர் 5 and 6 படிப்பேன், அதாவது ஆடிட்டிங் அண்ட் எஃப்எம் அண்ட் எஸ்எம். இதை தான் நான் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எஃப்எம் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது போஸ்ட் பண்ணலான் இருக்கேன், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறத போஸ்ட் பண்ணலான் இருக்கேன், ரிவிஷன் வீடியோஸை போஸ்ட் பண்ணலான் இருக்கேன், அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக எக்ஸாம் டைமில் என்னோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, ரிசல்ட்ஸ் வர மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கம்ப்ளீட்டாக சிஏ ஜேர்னி ஃபுல்லாக இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னொரு விஷயம், ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். இப்போதைக்கு ப்ளீஸ் டோன்ட் எக்ஸ்பெக்ட் பர்ஃபெக்ட்லி எடிட்டட் வீடியோஸ். பிகாஸ் எனக்கும் ஆசை தான் பர்ஃபெக்டாக எடிட் பண்ணி பக்காவாக வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ உட்காந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டடீஸ்ல இருந்து ஃபோக்கஸ் அங்கே ஷிஃப்ட் ஆகிடுமோன்னு ஒரு பயம். அதனால தான். ஸோ ஆப்வியஸ்லி ஃபியூச்சரில் ஐ வில் மேக் சச் வீடியோஸ். அன்டில் தென் கைண்ட்லி பேர் வித் மை இம்பர்ஃபெக்ஷன்ஸ். அங்கங்கே கொஞ்சம் வளர்றேன், எனக்கே தெரியுது. ஸோ ப்ளீஸ், இப்போதைக்கு இந்த அட்டம்ப்டை கிளியர் பண்ணால் போதுங்கிற மைண்ட் செட் தான் இருக்குது. ஸோ திஸ் சேனல் இஸ் மெயின்லி அ ரெக்கார்ட் ஆஃப் மை ஓன் ஜேர்னின்னு தான் சொல்லுவேன். But I'll be happy, really happy if someone enjoys learning along with me. So yeah, that's all for today. Actually wait, one more thing. என் அம்மா அப்பாவுக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
for their unwavering support in this whole journey for the past 5 6 years. ஒரு நாள் கூட என்னை ப்ரெஷர் பண்ணதில்லை. ஃபீலிங் லக்கி டு ஹாவ் such parents. Hopefully I will give them what they deserve from their only son. Hopefully. சரி, நாளைக்கு மறுபடியும் வந்து என் மைண்ட் வாய்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் see you all, take care, spread positivity, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.